அல்லேலூயா. நம்மத்தில் டேவிட் அண்ணன் வந்திருக்காங்க. பால் அவர் அமெரிக்கா தேசத்தில் இருக்கிறாங்க. அவங்க அங்கே தான் அவங்க அந்த அமெரிக்காவுடைய சிட்டிசன் தான். அவங்க வருஷத்துக்கு ஒரு டைம் வருவாங்க. முடிஞ்ச வரைக்கும் நம்ம சர்ச்சைக்கு அவங்கள கூப்பிட்றதுக்கு கர்த்தர் கிருபை பாராட்டியிருக்கிறார். அவங்களும் ரொம்ப சந்தோஷத்தோடு அவங்க சர்ச்சைக்கு வரேன்னு சொல்லுவாங்க. ஏன்னா எல்லாத்தையும் கூப்பிடுவாங்க. அதெல்லாம் விட்டுட்டு அண்ணன் உங்கள் சர்ச்சைக்கு வந்தால் எனக்கு ரொம்ப நல்லா இருக்குதுன்னுவார். அதனால் அமெரிக்காவிலேருந்து அவர் நம்ம சர்ச்சை நல்லா இருக்குதுன்னு சொல்கிறது பெரிய சந்தோஷம். ஆமென். நம்ம தான் நம்ம டேஸ்ட்டு நம்மளுக்கு தெரில. ஆமென். அல்லேலூயா. அதனால் இந்த நாளில் அண்ணன் வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். அவருக்காக அதிகமாக ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்க. ஏன்னா அண்ணனுக்கு இப்போது என் வயசு போல் இருக்குது அண்ணனுக்கு. ஆனால் 80 73 வயசு. எப்படி இருக்கிறார் பாருங்கள் அண்ணன். காலை மாரி இருக்கிறாரு. ஆமென். மெசேஜும் அப்படி தான் இருக்கும். ஆமென். கரங்களை தட்டி நம்ம அண்ணனை வரவேற்போம். அவரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஹல்லேலூயா. 3 வருடத்துக்கு முன்பாக நான் இங்கே வந்திருக்கேன். யாருக்கு ஞாபகம் இருக்குது? யாருக்காவது ஞாபகம் இருக்குதா? பரவாயில்லையே. பிரைஸ் தி லார்ட். இங்கே வந்த உடனேயே ஒரு தீர்க்க தரிசனம் மாதிரி சிஸ்டர் மூலமாக முடி கொட்டாது சொன்னாங்க. எனக்கு முடி கொட்ட ஆரம்பிச்சிச்சு. பாருங்க, அது கர்த்தர் அதை பார்த்துட்டு தீர்க்க தரிசனம் மாதிரி சொல்லியிருக்கார். முடி கொட்டாது. அல்லேலூயா. அவர் நல்லவர். நம்முடைய ஒவ்வொரு சிறிய காரியத்தை அவர் பார்க்கிறார். 2 காசுக்கு 5 அடைக்கலான் குருவிகளை விற்கிறார்கள். ஆகிலும் அவைகளில் ஒன்றாகிலும் உங்கள் பிதாவின் சித்தம் இல்லாமல் தரையில் விழுகிறது இல்லை. ஹல்லேலூயா. அநேக அடைக்கலான் குருவிகளை பார்க்கலும் நீங்கள் விசேஷித்தவர்கள். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஒரு வசனம் வாசிப்போம். அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அப்போஸ்தலர் 11:23. சத்தமாக வாசிங்க யாராவது. இவர்கள் கையில் 11ஆம் அதிகாரம் 11:23. 11:23. அவன் போய் சேர்ந்து தேவனுடைய கிருபையை கண்டபோது சந்தோஷப்பட்டு கர்த்தரிடத்தில் மன நிர்ணயமாய் நிலைத்திருக்கும்படி எல்லாருக்கும் புத்தி சொன்னான். ஆமென். ஒரு நிமிஷம் ஜெபிப்போம். இரக்கத்தில் மகா ஐஸ்வர்யம் ஆண்டவரே, கர்த்தாவே, இந்த வசனத்தை நீர்த்தாமை எங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கும்படியாய் இந்த கருத்தில் ஒப்படைக்கிறோம். 5 அப்பம் 2 மீனை கர்த்தாவே 5000 பேர் போஷித்து இந்த வசனத்தை எங்களுக்கு பகிர்ந்து கொடுக்க முடியாது உங்களுடைய கருத்தில் ஒப்படைக்கிறோம். சகல துதி கனம் மகிமை உமக்கே செலுத்துகிறோம். அடியனை இரத்த கோட்டைக்குள்ளாய் மறைத்து கொள்ளும். இயேசு ரட்சகர் பிதாவே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். இங்கே என்ன சொல்றாருன்னா, கர்த்தருக்குள் மன நிர்ணயமாய் நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொன்னார். இது யார் சொல்கிறதுனாக்க, பர்னபா அங்கே இந்த ஸ்தேவான் மூலமாக எழும்பின அந்த உபத்திரவத்தில் நிமித்தமாக அநேக விசுவாசிகள் பல இடங்களில் சேர்ந்து ஊழியம் செய்கிறாங்க. கர்த்தர் எப்படி வேலை செய்கிறார் பாருங்க. ஒரு பக்கம் உபத்திரவம், இன்னொரு பக்கம் ஊழியம் நடக்குது. அல்லேலூயா. அப்படியாக அங்கே அந்தியோகியா வரைக்கும் போயிட்டு இந்த விசுவாசிகள் பிரசங்கித்திருக்காங்க. அப்படி பிரசங்கம் பண்ணும் பொழுது அநேகர் ரட்சிக்கப்படுகிறாங்க. பலவிதமான அதிசயங்கள் அற்புதங்கள் நடக்குது. அந்தியோகியாவில் மெயின் ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே? எருசலேமில். ஆனால் அந்தியோகியா வரைக்கும் அந்த நியூஸ் போயிருக்குது. ஊழியம் அங்கே நடக்குது. அந்த டைமில் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்தியோகியாவில் முக்கியத்துவம் என்ன? முதல் அந்தியோகியாவில்
கிறிஸ்தவருங்கிற பேர் வழங்கிட்டு. ஹல்லேலூயா. எருசலேமில் இல்லை. ஏன்னா எருசலேமில் இருக்க விசுவாசிகள்லாம் மோசே முறைப்படியும் நடக்கணும், இயேசுவும் வேணும், மோசே முறைப்படியும் நடக்கணும், விருத்த சேதனமும் இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க நிறைய பேர் அங்கே யூத முறைமைப்படி நடக்க ஆரம்பித்தாங்க. ஆனால் அந்தியோகியாவில் அவருக்கு ஃபுல் ஃப்ரீடம். அங்கே அவர்களுக்கு வேண்டிய எல்லா விதமான ஃப்ரீடம்னு என்ன சொல்கிறது, சுதந்திரம். இன்றைக்கி குடியரசு தினம். ஹல்லேலூயா. பாருங்கள், அங்கே அந்தியோகியாவில் நல்ல சுதந்திரம். எல்லாவற்றையும் செய்ய எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் எல்லாம் தகுதியாயிராது. அப்போ என்ன, எல்லாத்தையும் செய்ய அதிகாரம் உண்டு, நியாயப்பிரமாணத்தின்படி நடக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் கர்த்தராகிய இயேசுக்குள்ளே இருக்கிற அந்த சுயாதீனம், இந்த சுதந்திரம் உண்டு. அந்த அந்தியோகியாவில் அவர்கள் போன போது அவர்கள் டைம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அந்தியோகியாவில் அவர்கள் இருக்கும் பொழுது அங்கே நடக்கிற அதிசயங்களையும் அற்புதங்களையும் பார்த்து எருசலேம் ஹெட் குவார்ட்டர்ஸ்லேருந்து ஒரு நியூஸ் வருது. இந்தப்பா பர்னபாக்கு சொல்கிறாங்க, பர்னபா நீ போயிட்டு அந்தியோகியாவில் இருக்க அந்த விசுவாசிகளுக்கெல்லாம் கொஞ்சம் புத்தி சொல்லுன்னு சொன்னப்போ அவர் அந்தியோகியாவில் இருக்க கிறிஸ்தவங்களுக்கு புத்தி சொல்கிறார். அப்படி சொல்லும்போது தான் அவர் சொல்கிறாரு, கர்த்தரிடத்தில் மன நிர்ணயமாய் நிலைத்திருக்கும்படி புத்தி சொன்னான். சும்மா சாதாரணமாக கர்த்தரில் நிலைத்திருங்கள் சொல்லியிருந்தா அது ஒரு விதமாக இருக்கும். மன நிர்ணயமாய் நிலைத்திருக்கும்படி. பாருங்கள், மன நிர்ணயம் எல்லாத்துக்கும் அவசியமாக இருக்குது. ஒரு காரியத்தை செய்யணும்னு சொன்னாக்க அதை மன நிர்ணயம் இருக்கணும். மன நிர்ணயமாய் கர்த்தருக்குள் நிலைத்திருக்கும்படி புத்தி சொன்னான். நமக்கு ரட்சிப்பு இலவசம், நமக்கு இலவசம். ஆனால் கர்த்தருக்கு அவருடைய ஒரே குமாரனாகிய மகனை இழக்க வேண்டி நேர்ந்தது. நமக்கு இலவசம், ஆனால் அவருக்கு எல்லாமே போச்சு. எல்லாவற்றையும் அவர் கொடுத்தார். பரலோகத்திற்கு எல்லாவற்றையுமே அவர் கொடுத்தார். பாருங்க எவ்வளோ அன்பு. ஹல்லேலூயா. தேவன் தம்முடைய ஒரே பிறனா குமாரனை விசுவாசிக்கிறவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தள்ளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. அப்படி இவன் புத்தி சொல்கிறான். ஓகே, இந்த மன நிர்ணயன்றது இந்த கிறிஸ்தவ ஜீவியமானது ஏனோதானோ அல்லது நிர்விசாரமாகவோ அல்லது பொறுப்பற்ற மனப்பான்மையோடோ அல்லது சோம்பலாகவோ நாம் ஜீவிக்கக்கூடாது. ஏனென்றால் பெரிய விலை கொடுக்கப்பட்டிருக்கு, விலையேறப்பட்ட ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டிருக்கு. அப்படி ஒரு விலையேறப்பட்ட ஒரு பொக்கிஷத்தை நாம் பெற்றிருக்கோம், மண்பாண்டங்கள் பெற்றிருக்கிறோம். ஆனால் அப்படி பெற்றிருக்கும் பொழுது அதை நம்ம காத்துக்கொள்ள வேண்டும். மன நிர்ணயமாய் நாம் ஜீவிக்க வேண்டும். இந்த மன நிர்ணயமாக ஜீவிக்கிறதுக்கு எதிரி என்ன என்று சொன்னால் கலங்கின மனம், கலங்கின புத்தி. அந்த கலங்கின புத்தி இருந்துச்சுனாக்க என்ன இருக்காது, மன நிர்ணயம் இருக்காது. நம்ம மன நிர்ணயம், இந்த விழா பண்ணணும், ஆலயத்துக்கு வருகிறோம், நெருப்பான செய்தி கேட்கிறோம். ஆனால் வீட்டுக்கு போன பிறகு காலையில் திங்கட்கிழமை காலையில் நம்ம வேலைக்கு போகும்பொழுது என்ன ஆகுது, கலங்கன புத்தி. என்ன ஆகும், அங்கே இன்றைக்கி வேலையில் என்ன ஆகுது தெரியலையே, அப்புறம் சாயங்காலத்தில் இங்கே இந்த இந்த செலவுகள்லாம் இருக்குது. அப்படி மனசில் என்னது, மனம் கலங்கி போகிறது. இதுதான் சாத்தானுடைய மூலோபாயம் உத்தி, அதாவது ஸ்ட்ராட்டஜி என்று சொல்வார்கள் ஆங்கிலத்தில். உத்தி அல்லது மூலோபாயம். அவன் மிகவும் தந்திரமாக புத்திசாலியாக திட்டமிட்டு வேலை செய்கிறான். யார்? பிசாசு நல்லா திட்டமிட்டு வேலை செய்கிறான். யாரை எப்படி மடக்கணும்னு அவனுக்கு தெரியும். எதில் தட்டி காலை தட்டி விட்டாக்க அவன் விழுவான்னு தெரியும் அவனுக்கு. அப்போது நம்ம என்ன பண்ணுறோம், ஏனோ தானோ ஜீவிக்கிறோம். காலையில் எழுந்திரிச்சு வேலைக்கு போகிறோம், வேலைக்கு போயிட்டு வந்துட்டு
சாயங்காலம் களைப்பாக வந்துட்டு ஒரு காஃபி குடிச்சிட்டு சாப்பிட்டுட்டு ஒரு டிவி பார்க்கலாம். ஏதோ சீரியல் ஒரு கதை பார்த்துட்டு அதெல்லாம் முடிஞ்ச பிறகு தூக்கம் வருது. போயிட்டு ஆண்டவரே நல்ல நித்திரை தாரும் ஐயா, அடுத்த நாள் உங்களுக்கு சித்தமானால் உயிரோட நீ எழுப்பும் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு படுக்க போயிடுறேன். அதான் இது ஜீவியம். டெய்லி என்ன ஆகுது பாருங்க. அப்போ என்ன இருக்குது, மன நிர்ணயம் இல்லை. அந்த கலங்கின புத்தி இருக்குது, அது தெளிந்த புத்தி இல்லை. 1 பேதுரு 5:8 நமக்கு எல்லாருக்கும் நன்றாக தெரிந்த ஒரு வசனம். தெளிந்த புத்தியுள்ளதாக இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாக பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ வென்று வகை தேடி சுற்றி திரிகிறான். ஆமென். ஸோ அவன் என்ன பண்ணுறான் இங்கே அட்வைஸ் என்ன, தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருங்கள். ஏன்னா பிசாசு நீங்கள் வேலை செய்கிறான், அதனால் தெளிந்த புத்தி உள்ளவர்கள். ஏன் அது ஆங்கிலத்தை சொல்லியிருக்குது, சீக்கிங் ஹூம் ஹீ மே டிவவர். டிவவர்னாக்க கடித்து கொதறி சாப்பிட்றது. ஆனால் தமிழில் அழகாக இருக்குது, எவனை விழுங்கலாமா வந்து. அது ஒரு டிரான்ஸ்லேஷனில் ஸ்வாலோன்னு இருக்குது, ஸ்வாலோ, விழுங்கலாமா வந்து. ஏன் விழுங்குறான், ஏன் கடித்து தின்ன முடியல? பல்லு இல்லை. மலையாளி பாஸ்டர் இருந்தார் பெங்களூரில். அவர் சொல்லுவார், பல்லெல்லாம் கல்வாரியில் தட்டியாச்சு, அதனால கடித்து கொதறி தின்ன முடியாது. நம்ம ரட்சிப்பு ரொம்ப உறுதி. அது ஒரு தனி பிரசங்கம். அதனால் நம்ம அவனை பற்றி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் நாம் இருப்பது மிக மிக அவசியம். அமெரிக்காவில் நான் ஒரு 28 அடி ஒரு 10 மீட்டர் நீளமான ஒரு போட், ஒரு படகு இருக்குது. அதை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த ஆற்றுல நாங்கள் அதை லான்ச் பண்ணிவிட்டு மீன் பிடிப்போம். தூண்டில் போட்டு மீன் பிடிக்கிறோம். அந்த மீனுக்கு பெயிட், அதாவது கவர் உணவு, அதாவது பெயிட் சொன்னாக்கா என்னன்னாக்கா, அது அந்த கெளுத்தி மீனுக்கு இந்த கோழியுடைய ஈரல் அதை வந்து அந்த ஹுக்கு தூண்டில் முள்ளில் அதை மாட்டி அதை தூக்கி போடுவோம். அப்போ அந்த கெளுத்தி மீன் என்ன செய்யுது, வந்து இது பண்ணுது, ஸ்மெல் பண்ணுது, அப்புறம் பார்க்குது இந்த மாதிரி நான் வந்துட்டு, அட என்ன நல்ல ஒரு பதார்த்தம் வந்திருக்குது சொல்லி ஜாபாக்குன்னு அதை பிடிச்சுன்னா அவ்வளோதான், அது கதை முடிஞ்சு போச்சு. ஏன்னா செட்டு ஹுக்குன்னு இருக்குது, அதை அப்படி பிடிச்சி தூக்கின உடனே அந்த தூண்டில் முள் அதோடைய வாயில் மாட்டிக்குது. அதை ரீல் பண்ணி இது பண்ணிவிட்டு போட்டில் வச்சுட்டு அதை எடுத்துகிட்டு அது ஒரு பக்கெட் மாதிரி ஒன்று, பெரிய பக்கெட் ஒன்று வச்சுருப்போம், அதில் போடுவோம். அப்போ என்ன, அதோடைய ஜீவியம் முடிஞ்சு போச்சு. ஏன், அந்த ஈரல் அது கவர்ந்து அதை பிடிக்க பார்த்து. அப்படி தான் சாத்தான் நம்மளுக்கு சில காரியங்களை தூக்கி போடுறான். இதை செய்ப்பா, எவ்வளோ நல்லா இருக்குது, அதை செய், ரொம்ப இன்பமாக இருக்குது, அதை பண்ணு. ஏன்னா இன்பம் இல்லாமல் ஒருத்தனும் பாவம் செய்கிறது கிடையாது. அது பார்த்துருக்கீங்களா? ஒரு சிற்றின்பம் அதில் இல்லைன்னாக்க அது ஏன் மனுஷன் செய்கிறான்? அது என்ன, புகைப்பிடிக்கிறதோ அல்லது மதுபானம் பண்ணுகிறதோ அல்லது ஒரு ஸ்திரீ இச்சையோடு பார்க்குறதோ எதுவாக இருந்தாலும் சரி, அதில் ஒரு இன்பம் இருக்குது. ஆனால் அது முடிவு என்ன? மரணம் இல்லையா? ஆகையால் இந்த சாத்தானுடைய அந்த தந்திரத்துக்கு, நம்ம இந்த பிசாசின் தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே என்று வசனம் இருக்கு இல்லையா? அதனால் தெளிந்த புத்தியோடு நாம் இந்த கிறிஸ்தவ ஜீவியத்தை செய்ய வேண்டும். ஏனென்றால் மன நிர்ணயமாய் நாம் நிலைத்திருக்க வேண்டும். கெட்ட குமாரன், பாஸ்டர் கரெக்டாக சொன்னாங்க, கெட்ட குமாரன் கதை எப்படி. கெட்ட குமாரனுக்கு லூக்கா 15:17 சொல்றது, அவனுக்கு புத்தி தெளிந்த போது, எப்படி
புத்தி தெளிந்து போகுது. அப்போ அது வரைக்கும் என்ன ஆகிருக்குது? புத்தி தெளியலை, கலங்கின புத்தி. அந்த கலங்கின புத்தியோட கூட அவன் என்ன பண்ணுறான்? திட்டமிடுகிறான், பிளான் பண்ணுறான். எல்லாத்தையும் பிளான் பண்ணி இந்த பட்டணத்துக்கு போய் அந்த இதெல்லாம் அனுபவிக்கலாம், இதெல்லாம் பண்ணலாம், நல்லா குடிச்சிட்டு இது பண்ணலாம், அப்புறம் சிகரெட் பிடிக்கலாம், ஏதோ. அவன் என்ன பண்ணான்னு சரியாக தெரியாது. அந்த மூத்த குமாரன் தான் வந்து சொல்கிறான், வேசிகளிடத்தில் உம்முடைய ஆஸ்தியை அழித்து போட்ட இந்த குமாரனுக்கு நீர் இந்த மாதிரிலாம் பண்ணுறிய, விருந்தெல்லாம் வைக்கிறது. அது யார் சொன்னது? வேதம் சொல்லலை, அண்ணன் சொல்கிறான். அப்போ என்ன தெரியுது? அந்த அண்ணனுக்கு ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. அந்த அண்ணன் தான் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறான், அப்பாவுக்கு தெரியாமல். வீட்லேயே தான் இருக்கிறான். என்ன பண்ணுறான்? வேசியிடத்தில் அவன் ஆஸ்தி அழிச்சு இதெல்லாம் நான் இமேஜின் பண்ணுறது. ஓகே, வேதத்தில் இல்லை, இருந்தாலும் இமேஜினேஷன். ஆனால் அவன் என்ன பண்ணான்னு எக்ஸாக்டாக நமக்கு தெரியாது. ஆனால் அதுக்கு திட்டமிடுகிறான். இந்த கெட்ட குமாரன் திட்டமிட்டு வேலை செய்கிறான். அந்த தூர் தேசத்துக்கு போய் அதெல்லாம் பண்ணிட்டுருக்கான். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போயாச்சு, காசு போனுச்சுனாக்கா நண்பர்களெல்லாம் போயிடுறாங்க இல்லையா? அது வரைக்கும் எல்லாம் நண்பர்களும், உங்களுக்கெல்லாம் நான் பே பண்ணுறேன், எல்லாம் போடி ட்ரிங்க்ஸ், எல்லாருக்கும் ஒரு ட்ரிங்க்ஸ் கொடுங்க, பீர் குடி, விஸ்கி எல்லாம் கொடுங்க, எல்லாருக்கும் ஃப்ரீ, ஏன்னாக்கா நான் பே பண்ணுறேன் அப்படி சொல்கிறான் அந்த கெட்டகுமாரன். அதெல்லாம் இது அவனுடைய காசெல்லாம் போன பிறகு நண்பர்கள்லாம் போயாச்சு. அப்புறம் இவங்களுக்கு கதை உங்களுக்கு நல்லா தெரியும். பன்றிகள் மேய்க்கிறதுக்கு அவங்க வேலை ஒன்று கொடுத்தாங்க. அந்த தவிட்டை கூட யாரும் அவனுக்கு கொடுக்கல, வசனம் வேதம் சொல்லுது. அப்போ திடீர்னு அவனுக்கு புத்தி தெளிஞ்சிருது. ஏதாவது புத்தி தெளிந்த போகுது. என்னுடைய தகப்பனுடைய வீட்டில் வேலைக்காரர்கள் நல்லா சாப்பிட்றாங்க, இங்கே நான் பசியினால் சாகுறேன் சொல்லிட்டு புத்தி தெளிஞ்சு அவன் வீட்டுக்கு போனால் பாஸ்டர் சொன்ன மாதிரி பாரு கதை எப்படி வேலை செய்கிறார். அப்படி புத்தி தெளிந்த புத்தியில் இருக்கிறது மிகவும் அவசியம். தீத்து 2ஆம் அதிகாரம் 11-12 அதில் என்ன சொல்லுது? எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகி நாம், அதாவது கிறிஸ்தவர்கள், நாம் அவபக்தியும் லௌகி இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இவ்வுலகத்திலே ஜீவனம் பண்ணி நாம் நம்பியிருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகாதேவனும் நம்முடைய இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் காத்திருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. எது? தேவ கிருபை பிரசன்னமாகி. அதில் முதலாவது என்ன சொல்கிறாரு? தெளிந்த புத்தியும். ஆச்சா, முதல் ஒரு அந்த இன்ஸ்ட்ரக்ஷன், அதாவது ஒரு அது புத்திமதி என்னன்னா தெளிந்த புத்தி நீதியும் சொல்கிறார். தெளிந்த புத்தி ஆகினால் மிக 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 அவசியம். இன்னொரு வசனம் வாசிப்போம். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நீயோ எல்லாவற்றிலேயும் மன தெளிவுள்ளனாய் இரு, தீங்கு அனுபவி, சுவிசேஷ வேலையை செய், உன் ஊழியத்தை நிறைவேற்று. ஏனென்றால் நான் இப்பொழுதே பானபலியாக வார்க்கப்பட்டு போகிறேன், நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், நீ சொல்லுங்க, விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாக கர்த்தர் அந்நாளில் அதை எனக்கு தந்தருள்வார். எனக்கு மாத்திரமல்ல, அவருடைய பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருள்வார். வாசத்தை கரெக்டாக சொன்னாங்க. ஆயத்தம் இருக்குதா? ஆயத்தமாக இருக்கிறியா? அந்த ஆயத்தமாக இருக்கிறதுக்கு மன நிர்ணயம் அவசியம். அந்த மன நிர்ணயம் இருக்க வேண்டுமானால் இந்த தெளிந்த புத்தி அவசியம். இது 2 தீமோத்தேயு வந்து அப்போஸ்தலனாகிய பவுல் கடைசியாக எழுதின நிருபம். கடைசியாக, அதாவது நீரோ இந்த ரோம ராஜா கிங் நீரோ, அவர் முதல் தடவை வந்து அந்த பவுலை கொண்டாட சொன்னார். பவுல் பார்த்துட்டு இது பண்ணிட்டு சரி திருப்பி சிறைச்சாலை போடுங்கன்னு சொல்லிட்டாரு. 2வது தடவை
நீரோவுக்கு முன்பாக பவுல் வந்த பொழுது அவருக்கு என்ன கிடைச்சது? மரண தண்டனை விதிக்கப்பட்டது. அது கழுத்தை வெட்டி அவர் மரண தண்டனையை நிறைவேற்றினாங்க. பாருங்க, ஒருத்தர் சாவுறது கடைசி நிமிஷத்தில் இருக்கிறான்னு சொல்லும் பொழுது அவர் என்ன சொன்னாருங்க? கடைசியாக என்ன வார்த்தை சொன்னார் கேட்குறாங்க இல்லையா? அப்போ கடைசியாக சொல்கிற வார்த்தைகள் மிக மிக முக்கியம். அதுலேயும் கடைசி 4 அதிகாரம் தான் இருக்குது. அந்த 4வது அதிகாரத்தில் அவர் சொல்கிறார், நீயோ எல்லாவற்றிலையும் மன தெளிவுள்ளதாய் இரு. தீமோத்தேயுக்கு. இவங்க எல்லாமே இரத்த சாட்சியாக மரித்த ஆளுங்க. தீமோத்தேயு கூட அப்படிதான். தீமோத்தேயுவை ஒரு குதிரைகள் பின்னால் ஒரு இது மாதிரி கட்டி அதை தரன்னு இழுத்துட்டு போகிறாங்க ரோடில், காபிள் ஸ்டோன் தெருவில் அதை இழுத்துட்டு போகிறாங்க. அவர் தீமோத்தேயு அப்படியாக ஒரு இரத்த சாட்சியாக மரித்தார். அவருக்கு பவுல் எழுதுகிற புத்திமதி என்ன? நீயோ எல்லாவற்றிலையும் மன தெளிவுள்ளவனாய் இரு. மன தெளிவுங்கிறது நான் யாரு, என்ன பண்ணணும், எங்கே போகிறேன், பரலோகத்துக்கு போகிறேன். பரலோகத்துக்கு போகிற ஆள் என்ன, எப்படி இருக்கணும், எப்படி பரிசுத்தமாக ஜீவிக்கணும், எதெல்லாம் பண்ணக்கூடாது, அந்த ஒரு தெளிவுள்ள மனம் நமக்கு அவசியம். இன்னொரு விஷயம் தெளிந்த புத்தி இல்லாமல் கலங்கன மனதை பண்ண வைக்கிறது என்னன்னாக்க, கவன சிதறுகள், டிஸ்ட்ராக்ஷன்ஸ், பாரங்கள், கவலைகள். இவைகள் என்ன பண்ணுகிறது என்றால் மனதை கலங்க செய்கிறது. தெளிந்த புத்தி இல்லாமல் போகுது இல்லையா? ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறாரு? 1 பேதுரு 5:6 வாசிங்க அது. ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். அடுத்தது, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ நம்ம என்ன பண்ணோம்? கவலைகள், பாரங்கள் நம்மளை கலங்கன மனதாக இருக்க பண்ணுமானால் நம்ம செய்ய வேண்டியது என்ன? கவலை பாரங்கள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அதை தூக்கி அவர் மேலே வைக்க வேண்டியதில்லை, அதை தள்ளி விட்டால் போதும் அவர் மேலே. அது ஆங்கிலத்தில் ஒரு பாட்டு இருக்குது, ரோல் மை கேர்ஸ். அப்போ ரோல், இப்போ ஒரு வண்டியை சக்கரம் இருந்துச்சுன்னா தள்ளி ஈஸியாக தள்ளி விடலாம். அதை தூக்கி வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. பாரங்கள், கவலைகளை நீங்கள் அவர் மேல் தள்ளி விடுங்கள். அப்போ என்ன ஆகுது? புத்தி தெளிஞ்ச புத்தியாக இருக்குது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த மார்க் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் இந்த விதைக்கிறவனுடைய ஊமை, பேரபிள் ஆஃப் த சோவர் என்று சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். விதைக்கிறவன் என்ன பண்ணுறான்? அந்த விதை விதைக்கிறான். 4 வகையான நிலத்தில் அந்த விதை விழுவுது. முதலுக்கு வழியருகே விழுந்த விதையை பிசாசு எடுத்துகிட்டு போயிடுறான். அது மனசில் உள்ளே போகிறதுக்கு முன்னாலேயே போயிடுச்சு, அவ்வளோதான். மனசு கலங்கி இருக்குது. அது வசனம் போயிடுச்சு. 2வது என்னது? கற்பாறையான நிலத்தில் விழுந்த விதை. அது என்ன பண்ணுது? சீக்கிரம் வந்துடுது. எழுப்புதலான ஒரு மெசேஜ். சண்டே மார்னிங், ஞாயிற்றுக்கிழமை காலையில் நல்ல செய்தி வருது. இது மாதிரி பண்ணிடணும் சொல்லிட்டு வீட்டுக்கு போனேன். அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாகுது. அந்த கஷ்டங்கள் வந்த உடனே அந்த விதை பல நட்டு போகுது, செத்து போகுது. ஆனால் 3வது விதை சாகிறது இல்லை. முதல் 2 விதை என்ன ஆகுது? கம்ப்ளீட்டாக போயிடுது, செத்து போச்சு. விதை எங்கே இருக்குன்னு தெரியாது. ஆனால் 3வது விதை உயிரோட தான் இருக்குது. ஆனால் என்ன? உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கும்
மற்றவைகளை பற்றி உண்டான இச்சைகளும் விதையானது வளர முடியாதபடிக்கு நெருக்கி போட்டது. என்ன பண்ணுது? நெருக்கி போட்டது. இப்போ ஒரு ஆப்பிள் மரம் வளர்ந்துட்டு வருது. ஆனால் அந்த களைங்கெல்லாம் சேர்த்தது நெருக்கி போட்டுச்சுனாக்கா என்ன ஆகுது? அந்த ஆப்பிள் பலன் கூடாமல் போகுது, கனி இல்லை இல்லையா? ஆனபடினால கவலைகள், பாரங்கள் இவைகளெல்லாம் அவர் மேல் வைத்துவிட வேண்டும். அஃப்கோர்ஸ் 4வது விதை எப்படி? நல்ல நிலத்தில் நினைக்க விட்ட விதை 30, 60, 100 பலன் கொடுத்தது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதுதான் கர்த்தர் நம்மகிட்ட விரும்புகிறது. 30, 60, 100 பலன் கொடுக்க வேண்டும். ஏன் அந்த 30, 60, 100 சொல்கிறாரு? 100 பலன் கூட சொல்லியிருக்கலாமே. அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு ஊழியம் வலது ஒரு அழைப்பு உண்டு. 30 விதைத்த விதை 30 பலன் கொடுக்கிறவன் 100 விட அது தரை மட்டமானது அல்ல. அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஊழியம் 30 பேர் ரட்சிக்கிற மாதிரி, இன்னொருத்தருக்கு 100 பேர் ரட்சிக்கிற மாதிரி இல்லையா? ஆனபடினால இந்த உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் மற்றவர்களை பற்றி உண்டான இச்சைகளும் நம்முடைய மனம் கலங்காதபடிக்கு நாம் காத்துக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எஸ், அது இதுவரைக்கும் என்ன பண்ணோம் பார்த்தோம்? மன தெளிவுள்ளவர்களாக இருக்க வேண்டும். 2வதாக அதுக்கு ஒரு வில் பவர் அல்லது மனதாக்கம் அவசியமாக இருக்குது. மனதாக்கம் அவசியம். இது ஒரு 53 வருஷங்களுக்கு முன்பாக நான் ரட்சிக்கப்பட்ட டைமில் பாஸ்டர் சுந்தரம் அசம்பிளியில் இருந்தது. அதாவது அப்போஸ்தல கிறிஸ்தவ சபை என்று பொரசுவாக்கத்தில் இருந்தது அந்த காலத்தில். யாருக்காவது ஞாபகம் இருக்கா? இல்லை. எனிவே அந்த சபையிலேருந்து ஒரு ஊழியக்காரர் வந்தார். நான் ரட்சிக்கப்பட்டு ஒரு 2 மாதம் 3 மாதம் ஆகிருக்கும். மந்தவெளியில் அவர் பேசக்கூடாது. லாசரஸ் பீட்டர்ன்னு சொல்லிட்டு அது அவருடைய பிரசங்கம் என்னென்னா, மனதாக்கும் அவசியமாக இருக்குது. அது இன்று வரைக்கும் என்னுடைய இருதயத்தில் இருக்குது. மனது எதுக்கும் ஒரு மனது இருக்கணும். இங்கே மத்தேயு 23ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தில் கர்த்தராகிய இயேசு எருசலேமை பார்த்து கண்ணீர் விட்டு அழுது என்ன சொல்றாரு? எருசலேமே எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லெறிகிறவளே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்து கொள்ள மனதாய் இருந்தேன், உங்களுக்கோ மனதில்லாமற் போயிற்று. ஆமென். என்ன இல்லை? மனது இல்லை, மனசு இல்லை, மனது இல்லாமல் போயிடுச்சு. பாருங்க, மனதாக்கும் அதற்கு அங்கே அவசியமாக இருக்குது. இது எருசலேம்னாக்க அந்த இருக்க பில்டிங், தேவாலயம் அதை பற்றி சொல்லலை. அங்கே இருக்கிற ஜனங்கள், மக்கள், அவருடைய தலைவர்கள், அதாவது வேதபாரகர், பரிசேயர், அப்புறம் பிரதான ஆசாரியர்கள், இவர்கள் தான் என்ன பண்ணுறாங்க? இந்த ஜனங்களுடைய மனதை குழப்பி சிலுவையில் அறையம்னு சொல்லி இது பண்ணாங்க. ஒரு ஞாயிற்றுக்கிழமை அவர் வர்றாரு, ஓசனா ஓசனா கர்த்தர் நாமத்தில் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் சொல்லி எல்லாம் ஒரு கூப்பாடு போட்டு அவரை வரவேற்கிறாங்க. ஆனால் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு என்ன பண்ணுறாங்க? சிலுவையில் அறையும் கொலை பாதகனை கேட்டு, அதாவது பரபாசு எங்களுக்கு கொடு, இயேசுவை சிலுவைன்னு சொல்லி அதே ஜனங்கள் பாருங்கள், அவங்களுக்கு மனது இல்லாமல் போயிடுச்சு. அந்த எருசலேம் பட்டணத்துடைய ஜனங்களுக்கு மனது இல்லாமல் போயிடுச்சு. பாருங்கள், கர்த்தர் இயேசு கண்ணீர் விட்டு அழுகுறார். அவர் கர்த்தர் கண்ணீர் விட்டு அழுகணும் எவ்வளோ மோசமாக இருக்கும் பாருங்கள். அதே மாதிரி கிறிஸ்துவுக்கு பின் கிபி 70ஆம் வருடத்தில் ரோம அகஸ்டஸ் சீசரா இதெல்லாம் கொளுத்தி விட்டு எருசலேமை நாசமாகிறான். கர்த்தர் இயேசு அதை பார்த்தார்.
அதனால தான் அவர் கண்ணீர் விட்டு அழுகிறார். மனது இல்லாமல் போயிட்டு. சங்கீதம் 95:10 சொல்றார், அவர்கள் 40 வருஷமாய் யா நான் அந்த சந்ததியை ஆரோசித்து அவர்கள் வழுவி போகிற இருதயம் உள்ள ஜனம் என்றும் என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் என்றும் சொல்லி. என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன் இல்லையா? அப்போ என்ன? வழுவி போகிற இருதயம் உள்ள ஜனம். வழுவி போகிற இருதயம். இந்த கெளுத்தி மீனை பிடிச்சாக்க அது என்ன பண்ணுது? வலிக்கிட்டு போயிடுது. இப்படி நேராக போக முடியாது. இப்படி போனாக்கா வலிக்கிட்டு போயிடுது. அப்போ என்னது? நமக்கு சில சமயம் இந்த வழுவி போகிற இருதயம் இருக்குது. கர்த்தருடைய வழி என்னன்னு நல்லா தெரியும், அதை செய்யக்கூடாது நல்லா தெரியும். ஆனால் இருதயம் என்ன பண்ணுது? வழுவிட்டு போயிடுது. இப்படியே போகும், அப்படியே போகும், நேராக போக முடியாது. வழுவி போகிற இருதயம் அப்படி இருந்துச்சுனாக்க நமக்கு மனது இல்லாமல் போகுது. உபாகமம் 1:24 29 வரைக்கும் வாசிக்க. அவர்கள் புறப்பட்டு மலைகளில் ஏறி எஸ்கோல் பள்ளத்தாக்கு மட்டும் போய் அதை வேவு பார்த்து அத்தேசத்து கனிகளில் சிலவற்றை தங்கள் கையில் எடுத்துக்கொண்டு நம்மிடத்தில் வந்து, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுக்கும் தேசம் நல்ல தேசம் என்று நம்மிடத்தில் சொன்னார்கள். அப்படி இருந்தும் நீங்கள் போக மாட்டோம் என்று உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைக்கு விரோதமாக எதிர்த்து உங்கள் கூடாரங்களில் முறுமுறுத்து, கர்த்தர் நம்மை வெறுத்து நம்மை அழிக்கும் பொருட்டாக நம்மை எமோரியரின் கையில் ஒப்பு கொடுக்கும்படி நம்மை எகிப்து தேசத்தில் இருந்து புறப்பட பண்ணினார். அப்போது என்ன இது பண்ணுறாங்கன்னா, நாங்கள் ஏறி போக மாட்டோம். 2 பேர் நல்ல ரிப்போர்ட் கொண்டு வந்தாங்க. அதாவது யோசுவாவும் காலேபும் நல்ல ஒரு செய்தியை கொண்டு வந்தாங்க. அவங்க எல்லாம் இருக்கிறாங்க, ராட்சசெல்லாம் இருக்காங்க. ஆனால் கர்த்தர் நமக்கு வாக்கு தரணும், இப்பொழுதே போய் நம்ம பிடிச்சிக்கலாம். இவங்க என்ன சொல்கிறாங்க? ஐயோ முடியாது நம்மளால். அதுவும் பொய், இதெல்லாம் பொய் இல்லையா? கர்த்தர் இந்த மாதிரி எங்களை அழிக்கும்படியாக கொண்டு வந்தார். எமோரியர் இடத்துல வந்துட்டு எங்களை சாவடிக்கிறதுக்கு கொண்டு வந்தார் அவர். அப்படி பண்ணுற கர்த்தர் இல்லை நம்முடைய கர்த்தர். வாக்கு தத்துவத்தை நிறைவேற்றுகிற தேவன் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. இது கானான் தேசத்தை கொடுப்பேன்னா கொடுப்பேன். அதை விசுவாசித்து முன்னேறி போனாக்க அது பிரயோஜனமாக இருந்திருக்கும். ஆனால் இங்கே என்ன பண்ணாங்க? ஏறி போக மாட்டோம் என்று சொல்லி அந்த வசன ஒரு இன்னொரு வாசிங்க. நாங்கள் ஏறி போக மாட்டோம். அப்படி இருந்தும் நீங்கள் போக மாட்டோம் என்று உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைக்கு விரோதமாக எதிர்த்து உங்கள் கூடாரங்களில் முறுமுறுத்து கர்த்தர் நம்மை வெறுத்து. போதும். ஏன்னா அதுக்கு எதிர்த்து, கர்த்தருடைய வார்த்தைக்கு எதிர்த்து நாங்கள் செய்ய மாட்டோம் என்று சொல்லி அவங்க மனசு இல்லை, அது பண்ணுறதுக்கு மனசு இல்லை. கர்த்தர் எல்லாவற்றையும் கொடுக்குறாரு, ஜெயம் கொடுக்குற தேவன். ஆனால் அவரை நம்பலை. அப்படியாக அவருக்கு மனதில்லாமல் போயிட்டு ஏசாயா 30:15 அங்கே ஒரு மனதாயிராமல் என்று ஒரு வசனம் உண்டு. அதை வாசிங்க. ஏசாயா 30:15. நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள், அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலனாயிருக்கும் என்று இஸ்ரவேலின் பரிசுத்தராகிய கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார். நீங்களோ அப்படி செய்ய மனதாயிராமல். போதும். இப்போ என்ன சொல்றாரு? அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உன் பலன். எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. அமெரிக்கையும் நம்பிக்கையும் உன் பலன். பெருசாக போயிட்டு இது பண்ணி சத்தம் போட்டு கத்தி இந்த மாதிரிலாம் பண்ணலாம் அந்த மாதிரிலாம் பண்ணுறான்னு சொல்றதை விட அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உன் பலன். ஹல்லேலூயா. நமக்கு அது அவசியமாக இருக்குது பாருங்கள். அப்படி இருப்போம். அமெரிக்க நம்பிக்கையோடு நம்ம இருக்கும் பொழுது நமக்கு அந்த மனசு இருக்கும், மன நிர்ணயமாய் நிலைத்திருக்க முடியும். அப்படி இல்லைன்னாக்க அப்படி தான் இந்த மாதிரி தான் ஆகும். எசேக்கியேல்
16ஆம் அதிகாரம் 49 வசனம். வாசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. சோதோமின் பாவம் என்ன? சோதோம் கொமாராவை கர்த்தர் அழித்தார் இல்லையா? லோத்து நாட்களில் சோதோம் கொமாராவை கர்த்தர் அழித்தார். வானத்திலிருந்து அக்கினி இறங்கி அந்த 2 நகரங்களையும் பட்சித்தது. ஆனால் அவங்களுடைய பாவம் என்ன? சோதோம் கொமாராவுடைய பாவம் என்ன? ஆணோடு ஆண் அவலட்சமாக நடப்பித்து, நம்ம ஹோமோசெக்சுவாலிட்டி சொன்ன மாதிரி, ஹோமோசெக்சுவாலிட்டி, அப்புறம் லெஸ்பியனிசம், இதெல்லாம் அங்கே நிறைய இருந்துச்சு. அதான் இந்த அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் சொல்லிட்டாரு, 2 வகை தான் உண்டு, ஆண் பெண். சார், ஆண் இருக்காங்க, பெண் இருக்காங்க, அவ்வளோதான். அதுக்கு மேலே LGBTQ அதெல்லாம் வேண்டிய அவசியமே இல்லை சொல்லிட்டாரு. கத்து ஸ்தோத்திரம். எனிவே, அவங்களுடைய பாவம் என்று நமக்கு அது நல்லா தெரியும். ஆனால் உண்மையாக பார்க்க போனால் அவங்களுடைய பாவம் என்ன? நிர்விசாரமும் சாங்கோப்பாங்கமான ஜீவியம். மனசு இல்லை, மனசு தெளிவாக இல்லை, மன நிர்ணயம் இல்லை. அவங்க நிர்விசாரம். நான் பசங்கத்துக்கு முதல்ல என்ன சொன்னது என்ன? நிர்விசாரமாய் மனதில்லாதபடிக்கு ஜீவிக்கக்கூடாது இல்லையா? இவருடைய பாவம் அதுதான். 12 காலுக்கு முடிக்க சொல்லியிருக்காரு பாஸ்டர். அதனால் டைம் போயிட்டுருக்குது குவிக்காக. 2 கொரிந்தியர் 9:7 வசனத்தில் மனதில் நியமித்தபடியேன்னு ஒரு வசனம் இருக்குது. அது ஆக்சுவலாக இங்கே கனெக்ஷன் இல்லை, இருந்தாலும் அதை ஃப்ரீயாக கொடுக்குறேன் உங்களுக்கு. யாரை வாசிக்க? 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 6, 7, 8 வாசிங்க. பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். ஆமென். மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். மனதில் நியமித்த மன நிர்ணயம், அந்த கனெக்ஷனை கொஞ்சம் கனெக்ஷன் இருக்குது அதுக்கு இல்லையா? கர்த்தர் ஸ்தோத்திரம். அப்போது கொடுக்கறதுக்கும் மன நிர்ணயம், மனசில் அதை எதுக்கு வச்சுக்கோ அதை கொடுக்கணும். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் தசமமாகவும் கொடுக்கணும், கட்டாயம் அது. அப்புறம் மல்கியா 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை சொல்கிறாரு, ஒரு சாபம் அது. எதனால சாபம் இருக்குது? நீங்கள் இதை கொடுக்காதனால இந்த ஜனம் சபிக்கப்பட்டதுங்கிறாரு. ஆனால் கர்த்தராகிய இயேசுவுக்குள்ளாக ஒரு சாபமும் நமக்கு கிடையாது. ஹல்லேலூயா. ரோமர் 8:1 என்ன சொல்கிறது? ரோமர் 8:1 ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. இல்லை. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தராகிய இயேசுவுக்குள்ளாக எந்த விதமான சாபமும் கிடையாது. உபாகமம் 28ஆம் அதிகாரத்தில் 14 வசனங்கள் ஆசீர்வாதம், மற்ற 54 வசனங்கள் சாபம். நமக்கு என்ன? அந்த 14 வசனத்துடைய ஆசீர்வாதமும் உண்டு, அந்த 54 வசனத்தின் சாபம் இல்லை. ஹல்லேலூயா. ஏன் அப்படி? கர்த்தராகிய இயேசு மூலமாக. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்படினாலே அந்த மனதோட நம்ம அந்த காணிக்கையை கொடுக்கணும். என் மனதில் என்ன நினைக்கிறோமோ அதை கொடுக்கணும். 10% கொடுக்கறது நல்லது, ஆனால் அதை விட ஜாஸ்தி கொடுக்குறது இன்னும் நல்லது இல்லையா? பிரைஸ் தி லார்ட். நான் 1972ஆம் வருஷத்தில் செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி பாஷ் அல்லது மைக்கோ ஃபேக்ட்ரி, இது பெங்களூரில் இருக்குது, அதில் வேலை செய்ய ஆரம்பித்தேன் கர்த்தர் கிருபையால். அப்போ 10%, அதாவது 10% கொடுத்தேன் காணிக்கை, தசம பாகம். அதுக்கு பிறகு 11% மாறினேன். அப்படி கொடுத்து இன்றைக்கு நான் இப்பொழுது ரிட்டையர் ஆனது 60 வயசு இருக்கும்போது ரிட்டையர் ஆகிட்டேன், ஓய்வு பெற்றேன்.
அது அப்போது அந்த முதல்ல நான் கிடைத்த அந்த சம்பளத்தை விட இந்த கடைசியாக ரிட்டையர் ஆகும்போது வாங்கின சம்பளம் வந்து 1000 மடங்கு அதிகமாக கற்றுக் கொடுத்தார். 1000 மடங்குக்கு மேலாக. அதில் எக்ஸ்சேஞ்ச் ரேட் ஏதாவது இருக்குது, அதில் இருந்தாலும் பாருங்கள் 1000 மடங்கு அவர் திருப்பி கொடுத்தார். கர்த்தர் ஒருத்தருக்கும் கடனாளியே அல்ல. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதுபடி நான் அந்த அந்த வசனம் இன்னொரு வாசிக்க 9, 7, 8, 9 வாசிக்க. அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாயிருக்கிறார். மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகுகிறவர்களாய் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் பெருக செய்ய வல்லவராய் இருக்கிறார். வாரி இறைத்தான். போதும் சிஸ்டர். அப்போ அந்த வசனத்தில் சகலம்ங்கிற வார்த்தை 5 தடவை வருது. 5 தடவை சகலத்தையும். ஆல் கிரேஸ், ஆல்வேஸ், அட் ஆல் டைம், ஆல். அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் கிடைக்குது அப்படின்னாக்க மன நிர்ணயமாய் நாம் அவருக்கு கொடுக்கும்போது. பிரைஸ் தி லார்ட். அது இந்த கனெக்ஷன் கொஞ்சம் இல்லை, இருந்தாலும் கர்த்தருடைய ஆவியானவர் அதை எழுத சொன்னார். பிரைஸ் தி லார்ட். லூக்கா 13:24 வாசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசிக்க பிரயாசப்படுங்கள். எப்படி? பிரயாசம். அந்த மன நிர்ணயமாய் நாம் பிரயாசப்பட வேண்டியது அவசியமாக இருக்குது தேவனுடைய ஜனங்களே. அப்புறம் எபிரேயர் 4 9-11 பார்த்தீங்கன்னாக்க வாசிங்க யாராவது. எபிரேயர் 4 9-11 வரை. ஏனெனில் அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசித்தவன் தேவன் தம்முடைய கிரியைகளை முடித்து ஓய்ந்தது போல தானும் தன் கிரியைகளை முடித்து ஓய்ந்திருப்பான். ஆகையால் அந்த திருஷ்டாந்தத்தின்படி ஒருவனாயிலும் கீழ்ப்படியாமையினாலே விழுந்து போகாதபடிக்கு நாம் அந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்க ஜாக்கிரதையா இருக்க கடவும். போதும். அதாவது அந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்க ஜாக்கிரதையாக இருக்க கடவும். ஒரு பக்கம் என்னன்னாக்கா இது பண்ண ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் எதுக்கு நம்ம பிரயாசப்படணுன்னாக்க அவருடைய இளைப்பாறுதலுக்குள் பிரவேசிக்கும்படிக்கு கர்த்தராகிய இயேசுவுக்குள் நாம் நிலைத்திருக்கிறதற்கு பிரயாசப்பட வேண்டும். அதுக்கு ஜெபம் அவசியம். வேளையில் நம்ம ஜெபமும் வேத வாசிப்பும் மிக அவசியம். அப்படி இருக்குமானால் நமக்கு கலங்கிய புத்தி இருக்காது. ஓகே, மன நிர்ணயமாய் இருப்பதனால நன்மைகள் என்ன? ஏசாயா 26:3 எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச வசனம். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையை நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூர்ண சமாதானத்துடன் காத்துக்கொள்ளு. பிரைஸ் தி லார்ட். எல்லா வசனம் நல்லா தெரிஞ்சிருக்கு உங்களுக்கு. பிரைஸ் தி லார்ட். அப்போது அந்த மன நிர்ணயமாக இருக்கிறதுனால வந்த அந்த ஒரு நன்மை பாருங்கள், சமாதானம் கிடைக்கும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. 2 நாளாகவும் 16:9 சொல்கிறாரு, தம்மை பற்றி உத்தமமான இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை காண்பிக்கும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கிலும் உலாவிக் கொண்டிருக்குது. உலாவிட்டு இருக்குது. எவ்வளோ குயிக்காக அது மூவ் ஆகுது பாருங்கள். ஒரு வினாடிக்கு எவ்வளோ தடவையோ அது எனக்கு தெரியாது, அவ்வளோவாக அவருடைய கண்கள் உலாவிட்டு இருக்குது. யார் என தம்முடைய வல்லமையை காண்பிக்கும்படி, நம்முடைய பிரபத்துக்கு அல்ல, அவருடைய வல்லமையை காண்பிக்கும்படி அவர் பார்த்துட்டு இருக்கார். சரி, இந்த சிஸ்டர் சொன்னாங்க, ஓ பேங், அவங்களுக்கு ஒரு நன்மையை கொடுக்கும், கர்த்தரை மையப்படுத்த முடியாது. அங்கே பிரதர் அங்கே ஒருத்தர் இருக்கா, அவருக்கு அவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். இந்த 2 நாளாக 16:9 எதுக்காக இது சொல்கிறாருனாக்கா, ஒரு தீர்க்கதரிசி ஆசா என்கிற ஒரு ராஜாவுக்கு அவர் தீர்க்கதரிசி சொல்கிறாரு, இந்த மாதிரிலாம் ஆச்சு,
ஒரு 10,00,000 காலாட்களும் 300 ரதங்களும் உள்ள லூபிம்காரரும் எத்தியோப்பியர்களும் உங்களுக்கு விரோதமாக வரும் பொழுது நீ கர்த்தரிடத்தில் வந்த அப்போ உனக்கு அவர் விடுதலை கொடுத்தார், உனக்கு வெற்றி கொடுத்தார். ஆனால் இப்பொழுது பக்கத்தில் இருக்கிற ராஜா ஒரு இஸ்ரவேல் ராஜா, இவர் யூதா ராஜா. இஸ்ரவேல் ராஜா பாஷான் பேர். அவனுக்கு இவன் இடத்துல போயிட்டு ஒரு நகரத்தை கட்ட ஆரம்பித்தான். அவன் இப்போ இந்த ஆசா என்ன சொல்கிறான், என்ன பண்ணுறான், எவனையோ அசீரியன் எவனையோ அவனுக்கு காசை கொடுத்து, பணத்தை கொடுத்து, தங்கத்தெல்லாம் கொடுத்து நீ எனக்கு உதவி செய்யுதுன்னு சொல்லியிருக்கான். அவன் உதவி செய்தான். இவன் என்ன பண்ணான், அந்த பில்டிங் மெட்டீரியல்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டான். என்ன பண்ண பாருங்க, இந்த ராஜா முதல்ல எவ்வளோ ஒரு பெரிய வெற்றி கொடுத்த தேவனை அவனை மதிக்கலை. இங்கே சிறிய காரியம் வரும்பொழுது அவன் இந்த மாதிரியாக தவறி போயிட்டான். அப்போ இந்த தீர்க்கதரிசனம் என்ன பண்ணான், அந்த ஆசா அவனை கொடுத்து ஜெயிலில் போட்டுட்டு அவன் கடைசி வரைக்கும் அவனை காலில் ஒரு இது அவன் மனம் திரும்பவே இல்லை, மறுத்து போனான் ஆசா. ஆனபடினால கர்த்தர் செய்கிற நன்மைகளை நாம் நினைத்து அவரை துதித்து, பெரிய காரியத்தில் இருந்தாலும் சரி சிறிய காரியத்தில் இருந்தாலும் சொல்லி நாம் மன நிர்ணயமாக உறுதியாய் நம்ம அவரை பற்றி கொள்வோமானால் அவர் நம்மை வெற்றி கொள்ளல் செய்வார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்போஸ்தலர் 3:1 நாம் பார்க்குறோம், வாசிக்க டைம் இல்லை. ஜெப வேளையாகிய 9 மணி வேளையில் யோவானும் பேதுருவும் இதுக்கு ஜெப ஆலயத்துக்கு போய் ஜெபம் பண்ண போகிறாங்க. அது என்ன, மன நிர்ணயம். இந்த டைமுக்கு டெஃபினட்டாக நாங்கள் போகணும், போய் அங்கே ஜெபம் பண்ணணும். அப்படி அவர்கள் இருக்கும் பொழுது திடீரென்று ஒரு நாள் அவர்கள் போய் கொண்டு இருக்கும் பொழுது அங்கே முடமாக இருந்த ஒரு மனுஷன் அங்கே பிச்சை கேட்டுட்டு இருக்கான். அவனுக்கு என்ன சொன்னால், வெள்ளியும் பொண்ணும் எங்களிடத்தில் இல்லை, கொடுக்குறேன், நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் எழுந்து நடன்னு சொல்லி கையை பிடிச்சி தூக்கி இழுத்து விடுறான். சும்மா சொல்லியிருந்தானாக்கா ஒரு வேளை அவன் உட்காந்துருப்பான். இங்கே அவருக்கு விசுவாசத்தை பாருங்க எப்படி இருக்குது. கையை பிடிச்சி இழுத்து தூக்கி விடுறான். அவன் கைகளும் கால்களும் கரடும் பலன் கொண்டது. அவன் குதித்து எழுந்து அவன் தேவனை துதிக்கிறான் இல்லையா. அப்போ இது என்ன, மன நிர்ணயத்தில் இருக்கிறதுனால அவர்கள் டெய்லி ஒவ்வொரு நாளும் அங்கே போயிட்டு ஆலயத்தில் போகலாம். கடைசியில் அதன் பலன் என்ன, ஒரு அந்த முடமாக இருக்க சொஸ்தமானான். அதனால் என்ன வந்துச்சு, 5000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். 5000 முதல்ல நாள் பேதுரு பெந்தகோஸ்தானில் பேதுரு பிரசங்கம் மூலம் 3000 பேர். இங்கே ஒரு மிரக்கல், ஒரு அதிசயம், அற்புதம் நடக்கிறதுனால 5000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. பாருங்கள் அந்த பலன் எப்படி இருக்குது பாருங்கள். இந்த மன நிர்ணயமாய் அவர்கள் அதை செய்தபடியினால் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார். சங்கீதம் 27:14 சொல்லுது, திடமனதாய் இருந்து கர்த்தருக்கே காத்திரு. அல்லேலூயா. நீதிமொழிகள் 4:23 சொல்கிறாரு, எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். ஜீவ ஊற்று புறப்படும் வேணும்னாக்க மன நிர்ணயமாய் நாம் அவரை நிலைத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. யோவான் 7:37 கர்த்தராகிய இயேசு சொல்கிறார், 37:38 என்னிடத்தில் விசுவாசிக்கமாக இருக்கு. பண்டிகை நாள் கடைசி நாளில் இயேசு சத்தமிட்டு, தாகமாக இருக்கிறவன் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன், என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் எவனோ அவனுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். நிச்சயமாக அது நடக்கும் பிரியமானவர்களே. நாம் மன நிர்ணயம் உள்ளவர்களாக அவர் நிலைத்திருக்கும் பொழுது நிச்சயமாக கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கடைசியாக இந்த இது விஷயம் என்னன்னா, அடுத்த நிலை, நெக்ஸ்ட் ஸ்டேஜ். மன நிர்ணயத்துக்கு ஒரு சர்டன் இது இருக்குது. அதுக்கு மேலாக திடமான ஒரு உறுதியான விசுவாசத்தோடு மன நிர்ணயமாக நிலைத்திருந்தால் பெரிய பலன்கள் உண்டு. பிலிப்பியர் 3:7 வாசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போஸ்தலன் பரிசுத்த பவுல் சொல்கிறாரு, எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாக படிக்கும் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். லாபமானதெல்லாம் நஷ்டம், ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். செகண்ட் ஸ்டேஜ்,
அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கேன். 3வது ஸ்டேஜ் என்ன? நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். அது எதுக்காக? எப்படியாயினும் மரித்தொழிந்து உயிரோடு எழுந்திருப்பது தகுதியாகும்படிக்கு. அப்போஸ்தலனாகிய பவுலே அப்படி தகுதியாகும்படிக்குன்னு சொன்னார்னாக்க நம்மெல்லாம் எங்கே நிற்போம்? மன நிர்ணயம் ரொம்ப மிக மிக அவசியமாக இருக்குது பிரியமானவர்களே. சில எக்ஸாம்பிள் சொல்லலாம், எனக்கு டைம் இல்லை. என்னுடைய பிரதர் தம்பி டிபிஎன் டேவிட் பாஸுக்கு நல்லா தெரியும். அவர் என்ஜினியர், மெக்கானிக்கல் இன்ஜினியர், என்ன மாதிரியே ஆனர்ஸில் பாஸ் பண்ணவர். நானும் ஆனர்ஸில் தான் பாஸ் பண்ணேன். அவர் துபாய், அபுதாபி அந்த இடங்களில் வேலை செஞ்சுருந்தார். அங்கே ஒரு 10 வருஷம் வேலை செஞ்சுட்டு 98 போனார். 2008 திரும்பி வந்தார். வந்தப்போ கர்த்தர் அவரை ஊழியத்துக்கு அழைத்தார். அவர் ஊழியத்தை ஆரம்பித்தார். அதுக்கு பிறகு அவருடைய மேனேஜர் துபாயிலேருந்து கூப்பிடுறாரு, டேவிட் தயவுசெய்து எங்களுக்கு உதவி செய்யுங்க, உங்களுக்கு சம்பளத்தை அதிகரிக்கிறேன், நல்ல பெனிஃபிட்ஸ் எல்லாம் கொடுக்குறேன், தயவுசெய்து வாங்க. அவர் என்ன செஞ்சிருக்கலாம், சரி பரவாயில்ல, நல்ல சம்பளம் கிடைக்குது, ஒரு 10 வருஷம் வேலை செஞ்சு நிறையா காசு சேர்த்துட்டு இங்கே ஊழியத்தை ஆரம்பிக்கலாம், பெரிய சபையெல்லாம் கட்டலாம் அப்படின்னு யோசிச்சிருக்கலாம் இல்லையா? இல்லை, அவர் ஊழியத்தை ஆரம்பித்தேன், கலப்பின் மேல் கை வைத்து திரும்பி பார்க்கிறவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதியுள்ளவன் அல்ல அப்படின்னு திட்டமாய் அவர் மன உறுதியோடு மன நிர்ணயமாய் அவர் அந்த முடிவு எடுத்தார். ஊழியத்தில் நிலத்துக்கு போய் இன்றைக்கு 70 பேருக்கு முன்னாடி 4 பேரை வச்சு சபையை ஸ்டார்ட் பண்ணார். இப்போது 70 பேருக்கு மேலே அதிகமான ஆத்துமாக்கள் அந்த சபையில் உண்டு. யூத் ப்ரோக்ராம் இருக்குது, சில்ட்ரன்ஸ் ப்ரோக்ராம் இருக்குது, எல்லாம் கர்த்தருடைய கிருபையினால். அப்போ பாருங்கள், மன நிர்ணயம் அவசியமாக இருந்திருக்காது. இப்படி தான் நான் செய்ய போகிறேன், கர்த்தர் அழைத்தார் சொல்லிட்டு. கடைசியாக ஒரு வசனம் வாசிப்போம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 38-39. ரோமர் 8:38-39. உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன். போதும். என்ன பண்ணியிருக்காரு? நிச்சயித்திருக்கிறேன். அது வரைக்கும் பன்மையில் பேசிட்டு இருந்தார். பன்மை, அதாவது அதுக்கு முன்னால் வசனத்தில் என்ன சொல்கிறாரு? மரணமானாலும் இல்லை அதுக்கு முன்னால் இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோமே. பாருங்க, அங்கே நாம் கலெக்டிவ், எல்லாரையும் சேர்த்து நாம். ஆனால் கடைசியாக என்ன சொல்கிறாரு? நிச்சயித்திருக்கிறேன். அது ஒருமை, பன்மை இல்லை. நம்ம கர்த்தரா இயேசுவுக்கு முன்பாக நியாயாசனத்துக்கு நிற்கும்போது தனியாக தான் நிற்போம். அதான் நிச்சயித்திருக்கிறேன் என்று சொல்கிறார். அந்த நிச்சயித்திருக்கிறேன் என்று சொல்லி அந்த ஒருமையில் சொல்கிறார் அவர். அப்போ என்ன பண்ணோம்? நம்ம இந்த மன நிர்ணயமாக இருக்கிறதுக்கு நம்ம தான் முடிவு பண்ணணும். நம்ம தான் அதை முடிவு பண்ணணும். ஒரு கலெக்டிவாக ஒரு சர்ச்சாக நம்ம போயிட்டு கர்த்தரா இயேசு நிற்க போகிறது இல்லை, தனியாக தான் நிற்போம். உன் ஜீவிதத்துக்கு என்ன செய்துட்டு அவர் கணக்கு கேட்பார். அப்படின்னா பிரியமானவர்களே, நாம் மன நிர்ணயமாய் கர்த்தருக்குள் நிலைத்திருப்போமாக. கண்களை மூடுவோம். இதை கொஞ்சம் உணர்ந்து நாம் கவனிப்போம். மன நிர்ணயம் உள்ளவர்களாய் நாம் கர்த்தருக்குள் நிலைத்திருக்கிறோமா? அல்லது நமக்கு வழுவி போகிற இருதயம் இருக்கிறதா? அல்லது மனதில்லாமல் போகிறதா? ஆராய்ந்து பாருங்கள் கர்த்தர் பிள்ளைகளே. வாசுவோம்.
அல்லேலூயா ஜீசஸ். எல்லாரும் கண்களை மூடுவோம். நல்ல ஒரு வார்த்தை கேட்டோம். எல்லாரும் கண்களை மூடுவோம். இந்த வருஷத்தில் ஆண்டவர் நம்மக்கிட்ட பேசிக்கொண்டே இருக்கிறார். மனசை பற்றி பேசிக்கொண்டே இருக்கிறார். நியூ ஆண்டவர் சொன்னார், நியூ சொன்னார், அவன் புத்தி தெளிந்த போது. இன்னைக்கு ஆண்டவர் திருப்பி திருப்பி பேசுகிறார். மனத்தை நிர்ணயம் பண்ணும்போது, இது வரைக்கும் நம்ம நிர்ணயம் பண்ணல. இந்த நாட்களில் தேவனுக்காக நம்ம மனசை நிர்ணயம் பண்ணுவோம். நம்ம சில காரியங்களை சாதிக்கணும்னு நினைக்கிறோம், சாதிக்க முடியல. ஏன்னா மனசு ரொம்ப கலங்கி போய்க்கிறது, குழம்பி போயிருக்குது. இன்னைக்கு கர்த்தர் நம்மளை மனசை நிர்ணயம் பண்ணன்னு சொல்றார். இன்னைக்கு வேதம் சொல்லுகிறது, அவர் உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன், அவரையே நம்பியிருக்கிறபடியால் அவனை பூரண சமாதானத்தோட காத்துக்கொள்வீர். தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கன்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு நம்ம எப்படி இருக்க போறோம்? இன்னைக்கு நம்ம ஒரு காரியத்தை செய்யறதுக்கு முன்னாடி நம்ம மனசை நிர்ணயம் பண்ணி கொள்வோமே. எல்லாரும் கண்களை மூடி கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே மனசை நிர்ணயம் பண்றதுக்கு எனக்கு உதவி செய்யுங்கப்பா. அது மட்டும் இல்லை, உங்களை உறுதியாய் பிடிக்கணும் ஆண்டவரே. உங்களை உறுதியாக பிடிச்சாதான் ஆண்டவரே எங்களுக்கு பூரண சமாதானம். ஆண்டவரே உங்களை உறுதியாக தான் பிடிக்க போறேன். வேதம் சொல்லுகிறது, தெளிந்த புத்தியுள்ளவரா விழித்திருங்கள் சொல்லி தீமோத்தேயுக்கு பவுல் சொல்லுகிறார். இந்த நாட்களில் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் விழித்திருக்கும்படியாய் பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல வருகிறானே, நம்ம மனசை கலைக்கிறானே, மனசுடைய திட்டங்களை எல்லாத்தையும் அவன் கலைச்சி போடுறானே. இன்னைக்கு ஆண்டவரே உங்களை உறுதியாய் பிடிக்கிறதுக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்மை உயர்த்துகிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அன்னைக்கு ஆண்டவரே அந்த கெட்ட குமாரன், ஆண்டவரே இந்த இளைய குமாரன், அவன் நிர்ணயம் பண்ணல. அதனால தான் அவன் புத்தி ஒரு மாதிரி ஆயிடுச்சு ஆண்டவரே. அதுக்கப்புறம் அவன் புத்தி தெளிந்து வரும்போது அவன் அப்பா கிட்ட போகணும்னு சொல்லி அவன் மனசு நிர்ணயம் பண்ணுறான்ப்பா. நான் போவேன், அப்பாவுக்கு விரோதமாக, பரத்துக்கு விரோதமாய் நான் பாவம் செஞ்சேன்னு சொல்லி அவன் நிர்ணயம் பண்ணான். அதுக்கப்புறம் அவன் மறுபடியும் அந்த அத்தாரிட்டி வந்தது, மறுபடியும் அதே பிரசன்னத்துக்குள்ளே போனான். மறுபடியும் அற்புதம் அடையாளங்கள் அவனுக்குள்ளே நின்று நடக்க ஆரம்பிச்சது. அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான்ப்பா. இன்னைக்கு நாங்கள் ஆசீர்வதிக்கப்படுறதுக்கு ஒரே ஒரு வழி, ஆண்டவரே நாங்கள் கலங்கின மனசோடு இல்லை, நிர்ணயத்தோட உறுதியோட ஆண்டவரே உங்களை ஆண்டவரை பிடிக்கிற அந்த உறுதி எங்களுக்குள்ள உண்டாகட்டும். ஆண்டவரே எது செஞ்சாலும் ஆண்டவரை உங்களை உறுதியாய் பிடித்து கொண்டு நிர்ணயம் பண்ணி இதுதான் நான் செய்ய போறேன், இதுதான் பண்ண போறேன்னு சொல்லி அதுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் பிசாசு எப்படி வச்சாலும் ஆண்டவரை எல்லாத்தையும் மேற்கொள்றதுக்கு உதவி செய்யுங்கப்பா. கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே. இந்த நாட்களில் ஆண்டவரே அண்ணனுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ரொம்ப தூர தேசத்திலிருந்து அண்ணனை கொண்டு வந்து இந்த நாளில் எங்களோட பேசியிருக்கிறீங்க, உறுதிப்படுத்திருக்கிறீங்க. அதற்காக நன்றி செலுத்துக்கிறோம். ரொம்ப இந்த மாதம் முழுவதும் நீங்கள் சொல்லி கொண்டிருக்கீங்க, மனசை பற்றியே பேசி கொண்டிருக்கிறீங்கப்பா. இந்த நாட்கள் ஆண்டவரே எங்களுக்கு நிர்ணயம் பண்ணுறதுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே தெளிவாக இருக்க உதவி செய்யுங்கப்பா. கலங்கி இல்லை, தெளிவாய் சிந்திக்க, தெளிவாய் யோசிக்க ஆண்டவரை உதவி செய்யுங்க. உங்களுக்கு உறுதியாய் பற்றி கொள்ள எங்களுக்கு மனசு உண்டாகட்டும் நாங்கள் சொல்லி ஆண்டவரே இந்த நாட்கள் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அது உண்டாகட்டும். நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். கிருபையினால் மூடிக்கொள்ளுங்க, உங்கள் ரத்தத்துக்குள்ளே மறைக்கிறோம். இயேசுவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லு, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பாரலை மறவாதே, ஆமென். இப்பொழுது நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்பின் ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு இருப்பதாக. ஆமென், ஆமென்.